ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது ஒன்று தேடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தேடுற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா படிக்கணும். ஒரு 10 பேராகிராஃப் மாதிரி இருக்குது. ஒரு 1 or 2 பேராகிராஃப்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் வந்துடுது. ஸோ அந்த டைமிங் இதை நிறுத்திட்டு மறுபடியும் நீங்க அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு ஒரு சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க அந்த சர்ச் பண்ணனதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அப்ப நெக்ஸ்ட் ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு போர் அடிக்கிற கூடிய டைம்ல இல்ல எனக்கு படிக்க கூடாது, அதுவே எனக்கு படிச்சு சொல்லணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர் உங்க ரெட்மி மொபைல்ல இருக்கு. இதை எப்படி எனேபிள் பண்றதுங்கிறதான் பார்க்க போறோம். இதை எனேபிள் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான வெப்சைட்டையோ இல்ல ஏதோ ஒன்றை நீங்க ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு ப்ளே ஆகும், அப்படியே ஸ்பீச் பண்ணும். இது எப்படி நம்ம எனேபிள் பண்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்க ரெட்மி மொபைல்ல செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அடிஷனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அக்சசபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அக்சசபிலிட்டிக்குள்ள மேல பாத்தீங்கன்னா ஜெனரல், விஷன், ஹியரிங், பிசிக்கல் அப்படின்னு ஒரு 4 டேப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஜெனரல் அப்படிங்கிற அந்த டேபுக்குள்ள இருக்கும். இதுல வால்யூம் கீ ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இது அக்சசபிலிட்டி எனேபிள்ல இருக்கு, ஆஃப்ல இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே ஷார்ட்கட் சர்வீசஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டாக் பேக் இருந்ததுன்னா அக்சசபிலிட்டி மெனுவை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்குங்க. இப்போ அக்சசபிலிட்டி எனேபிள் ஆயிருச்சு. அதுக்கு கீழே அலோவ் ஃப்ரம் லாக் ஸ்கிரீன்ங்கிறது எனேபிள்ல இருக்கு. இது எதுக்குன்னா இந்த அக்சசபிலிட்டியோட ஃபியூச்சர் எனக்கு ஸ்கிரீன் லாக்கா இருந்தாலும் ஒர்க் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு அது தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக் வந்து அந்த ஜெனரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள செலக்ட் டு ஸ்பீக்னு இருக்கு, ஆஃப்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுக்குள்ள அக்சசபிலிட்டின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ண உடனே அலோவ் பண்ண சொல்லி கேட்கும், அலோவ் கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஓகே கொடுத்தோன்னே கீழே வந்து அந்த நேவிகேஷன் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு மென்னோட சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. இதுக்குள்ள இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ரீட் இன் பேக்ரவுண்ட், ரீட் டெக்ஸ்ட் ஆன் இமேஜஸ். இந்த ரீட் இன் பேக்ரவுண்ட்னா அதாவது உங்க ஹோம் ஸ்கிரீன்ல என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை ஃபுல்லா ரீட் பண்றதுதான் ரீட் இன் பேக்ரவுண்ட். இதை விட ஒரு அட்வான்ஸான இன்னர் ஃபீச்சர் இருக்கு, ரீடு டெக்ஸ்ட் ஆன் இமேஜ். அப்படின்னா ஒரு இமேஜ்ல உங்களுக்கு எழுதி இருக்கு, அதையே நாம் படிக்கணும் அப்படின்னாலும் அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் படிக்கிறது தான் இந்த ரீடு டெக்ஸ்ட் ஆன் இமேஜஸ். ஃபர்ஸ்ட் ரீட் இன் பேக்ரவுண்ட்ல எனேபிள் பண்ணிட்டு இப்போ டோட்டலா வெளியே வந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த சினிமா சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று தமிழில் அது படிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த மென் சிம்பிள் இருக்கும், அந்த மென் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே இந்த பிளேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளேவை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிளேவை கிளிக் பண்ணோன்னே இது ஸ்டார்டிங்ல இருந்து பிளே ஆகும், அதாவது ப்ரௌஸ் பண்ணுற அந்த சர்ச்ல இருந்து பிளே ஆகும். உங்களுக்கு சைடில் மூவ் பண்ணக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரைட் ஃபார்வர்டு லெஃப்ட் ஃபார்வர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிரும். ஸோ எந்த இடத்துல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பிளேவை கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி படிக்கும். கும்பகோணத்தை சேர்ந்த 7வது வகுப்பு படிக்கும் 12 வயது பள்ளி மாணவி அகஸ்தி குண்டான்சட்டி என்கிற அனிமேஷன் படத்தை இயக்கியுள்ளார். இதனை எஸ் கார்த்திகேயன் தயாரித்துள்ளார். அரசங்கன் சின்னத்தம்பி அமர். இதுல சென்டர்ல பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நிறுத்திடும், இந்த ரெட் கலர் இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இதுதான் ரீட் இன் பேக்ரவுண்டோட ஃபீச்சர். நெக்ஸ்ட் சேம் இந்த அக்சசபிலிட்டிக்குள்ள போயிட்டு ரீட் டெக்ஸ்ட் ஆன் இமேஜ் டிசேபிள் இருக்கும், இதை எனேபிள் பண்ணிடுவோம். எனேபிள் பண்ணிட்டு கூகுள் குரோம்ல ஏதாவது ஒரு இமேஜை ஓபன் பண்ணி அது படிக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். Look in the mirror. That is your competition. Look in the mirror. That is your competition. Look in the mirror. That is your competition.
பாருங்க, அதையும் இது ரீட் பண்ணுது. இந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை இன்னும் சுலபமா முடிக்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்க வேலைகளை சுலபமாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.